இப்ப திருக்குர்ஆனுடைய இந்த 10வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்துகிறார்கள் என்பதற்குரிய சாட்சிகளை நம்ம எடுத்து வைத்தோம். பராகினி அஹ்மதியா என்கின்ற நூலை இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தையும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் பறைசாற்றுகின்ற வகையில் பராகினி அஹ்மதியா என்கின்ற ஒரு நூலை ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதினார்கள். அந்த நூலை படித்துவிட்டு அவருடைய பள்ளி தோழராக இருந்த மௌலவி முகமது ஹுசைன் பட்டாளவி மிகவும் பாராட்டினார். இவர் ஒரு உண்மையாளர், அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று அவருடைய முந்தைய கால வாழ்க்கைக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார். சிறப்புக்குரிய மனிதர், கலங்கமற்றவர், ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு ஒரு அழகான முறையில் எடுத்து சொல்லிருக்காரு, இவர் உண்மையாளர் என்றெல்லாம் மௌலானா மௌலவி முகமது ஹுசைன் பட்டாளவி சாட்சி பகர்ந்திருக்கிறார். இவர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஒரு சாட்சியத்தை மட்டும் தான் நம்ம இங்க எடுத்து வைத்திருக்கிறோம். பலரும் அவருடைய வாதத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கைக்கு சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்னோடு உரையாடுகிறான், இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அவர்களை காஃபிர் என்றெல்லாம் இவர்கள் ஃபத்வா கொடுத்திருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். முந்தைய வாழ்க்கையை பாராட்டிய மக்களே கூட அவர்கள் வாதித்த பிறகு அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. எவ்வாறு ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்குன்றின் மேல் ஏறிருந்து வாதித்த போது ஒரு பெரிய படை வருகிறது என்று சொன்னா கூட முகமது சொன்னா ஏற்றுக்கொள்வோம் என்று எவ்வாறு அந்த மக்கள் சொன்னார்களோ, ஆனால் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவன் புறம் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு எச்சரிக்கையாளர் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மாறினார்கள். எனவேதான் இறைவன் திருக்குர்ஆனில் முந்தைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும், பின்னுடைய வாழ்க்கையும் கலங்கமற்றதாக தூய்மையானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறைவன் வைத்திருக்கின்ற அளவுகோல் ஒரு நபி என்று வாதிப்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கைக்கு மற்றவர்கள் பின்னால் அவரை எதிர்ப்பவர்களை சாட்சி பகர்ந்திருப்பார்கள் என்ற அளவுகோலை இங்கு வைத்திருக்கிறான். இந்த அளவுகோலுக்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருந்துகிறார்கள். எனவே இது தொடர்பாக மௌலவி சாஹிப் இன்னும் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா மக்களுக்கு சொன்னால் இன்னும் தெளிவான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். ஏன்னா திருக்குர்ஆன்ல ஒரு அளவுகோலை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம், இன்னும் பல அளவுகோல் இருக்கிறது. ஒரு நபியை எவ்வாறு அளக்கலாம் என்பதற்கு நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளில் எடுத்து வைப்போம். இது தொடர்பாக இன்னும் ஏதாவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு ஆள் தன்னை மக்களுக்கு சீர்திருத்தம் செய்வதற்காக அனுப்பியுள்ளேன் என்று கூறினால், அவ்வாறு வாதித்தால், அவருடைய உண்மையை அளந்து பார்க்குவதற்கு அல்லாஹ்வாக கொடுத்த ஒரு அளவுகோல் தான் நாம் இங்கே எடுத்து வைத்தோம். அதாவது ஒரு தூய மனிதன் அவருடைய முந்தைய வாழ்க்கையில் பொய்யும் ஒரு எட்டுக்கட்டும் அதே போன்ற ஏமாற்றுதல் இவ்வாறுள்ள எந்த ஒரு களங்கமும் இருக்காது. அவ்வாறுள்ள ஒரு ஆளைத்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுப்பான். அல்லாமே முன்னாடியே போய் பேசக்கூடிய ஒரு ஆளை, ஏமாற்றக்கூடிய ஒரு ஆளை அல்லாஹ் தூதராக இன்னைக்கு வரை யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. வந்த தூதர் எல்லாமே ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக தான் திகழ்ந்தார்கள். ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை எடுத்து வைக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்றாரு? மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நாங்கள் உங்களிலிருந்து சிதுக்கு உண்மையல்லாத எதுவுமே அனுபவப்பட்டதில்லை. அவர்தான் சாட்சி பகர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மை மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. உண்மை என்ற அனுபவம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த அனுபவத்தினுடைய அறிவு எடுத்து வைத்து அல்லாஹ் அவரிடம் கேட்கிறான், அஃபலா தஅகிலூன், இந்த அறிவை நீங்கள் என்னுடைய விஷயத்தில் ஏன் பயன்படுத்தவில்லை? இதே போன்று வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹ்தியாக வந்த ஆள் என்று வாதித்தா மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம்
தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை எடுத்து வைத்து மக்களிடம் கேட்கிறாரு, இதுவரைக்கு எந்த ஒரு பொய்யும் குற்றச்சாட்டும் எந்த ஒரு களங்கமும் என் முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் காமிக்க முடியாது. அவ்வாறு இருக்கும்போது அந்த அறிவை நீங்கள் என்னுடைய வாதத்தை உண்மை என்பது புரிவதற்கு, என்னுடைய வாதத்தை ஆராய்ந்து பார்க்குவதற்கு, அது உண்மை என்று புரிவதற்கு ஏன் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று கேட்கிறார். அல்லாஹ் எடுத்து வைத்த இந்த அளவுகோலுக்கேற்ப தான் உண்மையாளர் என்பது நீங்களே நிரூபித்திருக்கின்றீர்கள் என்பதுதான் அவர் எடுத்து வைத்த அளவுகோல். அதற்கு பிறகு அல்லாஹ் எடுத்து வைத்த அளவுகோல் அங்கே நிற்கட்டும், நாங்கள் சில ஆய்வு முறைகள் எடுத்து இவரை அளப்போம். அதை எப்படி அவர் சொல்றாரு? மிர்சா சாஹினுடைய நூல்கள் எடுத்து அதில் ஆய்வு செய்து அதில் பல்வேறு குறைகள் இருக்கின்றன, அதனால் அவர் பொய்யர். ஒரு சில மக்கள் எவ்வளவுக்கு கூறியிருக்கின்றார் என்றால், இவர் ஒரு சாதாரண சராசரி மனிதனாக கூட இருக்க முடியாது, அவ்வளவுக்கு இவங்களுடைய நூல்களில் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்க்கின்றோம் என்று கூறினார்கள். இதுதான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளும் அவரிடம் கூறினார்கள். நாங்கள் உங்களில் உண்மை அல்லாமல் எதுவுமே அனுபவப்படவில்லை என்று கூறிய அதே மக்கள் அதே மாத்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அல்லாஹ் உங்களுக்காக அனுப்பியுள்ளேன் என்று கூறும்போது, தப்பல்லக்கா, நீ அழியட்டும், அலி ஹாதா ஜமாத்னா, இதற்காகத்தான் நீ எங்களை இங்கே ஒன்று சேர்த்தீரா என்று கேட்கிறார். யாரு கேட்கிறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த காலத்தில் அதிகமா புரிஞ்ச ஆளுதான் அபூ லஹப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தப்பா. அதை விட அதிகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியக்கூடிய யாருமே அங்கே கிடையாது. ஆனா அவர் கூட அந்த வாதத்தை மறுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கூறியதும் நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கிறோம். அவர் சாஹிர், மந்திரக்காரன், சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆள், கஸாபு, பொய்யர் என்றுதான் அந்த மக்கள் அதுக்கு பிறகு கூறினார்கள். இன்னொரு விஷயம் இதில் என்னவென்றால், முந்தைய வாழ்க்கை சம்பந்தமா இப்பொழுது சில மக்கள் மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாம் முந்தைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு என்ற சில நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அப்பொழுது முந்தைய வாழ்க்கையிலும் களங்கம் இருக்கின்றன என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்று அவங்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாகவும் இப்படியே எழுதியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் இப்பொழுதும் அவங்களுடைய முந்தைய வாழ்க்கையில் நிறைய களங்கள் இருக்கிறது என்பதுதான் எழுதுறார். ஆனா அல்லாஹ் வைத்த சாட்சியம் என்னவென்றால், அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களிலிருந்து ஒரு சாட்சி வாங்கிட்டான். அவர் எந்த பொய்யும் இதுவரைக்கும் பேசலாம். அதுக்கப்புறம் இவர் எதிரிகள் என்ன வேணும் பேசலாம். அதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கும் போது, இங்கே ஒரு படை இருக்கு, அவள படை இருக்கு என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா என்று கேட்கும் போது, அவர்கள் எதிரிகள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா பார்க்கக்கூடிய மக்கள் தான். இதே போன்று உள்ள மக்கள் எதிரிகளாகும் போது பொய்யன் என்று சொன்னார். இதே போன்றுதான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாமினுடைய சாதாரணமா வாழ்க்கையை பார்த்தா, முகமது ஹுசைன் பட்டாலவி அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களில் மிகப்பெரிய ஆலிம், அஹ்லே ஹதீஸ் அறிஞர், இஷாத்து சுன்னா என்ற அவங்களுடைய பத்திரிகையில் எழுதுறாரு, இவர் சதாகத் ஷியார், உண்மையை மட்டும் அனுபவத்தில் உள்ள ஆளாகும், இவர் உண்மை எல்லாமே எதுவுமே பேசலாம் என்று அவர்கள் எழுதுறார். ஆனா அதே ஆளு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எதிரிகள் சொன்ன மாதிரி நீங்கள் பொய்யர் என்று அதுக்கு பிறகு வாதம் வரும்போது சொல்றார். இதே போன்று அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அன்றைய காலத்தில் இருந்த மக்கள் அதுக்கு சாட்சி கொடுக்கணும். அல்லாம இப்ப இருந்து நீங்க சொன்னால் சரியாகாது. மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாமினுடைய காலத்தில் வாழ்ந்த ஏதாவது ஒரு மக்கள், ஏதாவது ஒரு ஆள், அன்றைய காலத்தில் அவங்க இந்த சவால் விட்டது அந்த காலத்தில் உள்ள மக்களிடம்தான். என்னுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு களங்கமும் சுட்டிக்காட்ட முடியாது என்று சவால் விட்ட அன்றைய காலத்தில் உங்களுடைய மூதாதையர்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறார்கள், அவங்க சுட்டிக்காட்டி இருப்பாங்க, இப்படி ஒரு களங்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கு என்று அவங்க கூறியதாக இப்பொழுது எடுத்து காட்டினால் கண்டிப்பா மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாமுடைய வாதம் சரியான வாதம் அல்ல என்று நாம் சொல்லலாம். அல்லாமல் முன்னாடி அந்த காலத்தில் யாரும் சொல்ல முடியாதது இப்பொழுது நீங்க எப்படி சொல்ல முடியும்? மிர்சா குலாம் முஹம்மது இஸ்லாமுடைய வாழ்க்கையை நேரடியாக பார்த்த மக்கள் இந்த சவால் விடும்போது எதுவும் சொல்ல முடியாம மௌனமாயிருந்தார்கள். ஆனா இப்பொழுது இவர் என்ன சொல்லாரு, நாங்க பாக்காட்டி என்ற
பிரச்சனையும் கிடையாது. நாங்க இப்ப சுட்டி காட்டுவோம் இன்ன களங்கங்கள் இருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் நாஸ்திகர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் சில கிறிஸ்தவர்கள், இதே போன்றுள்ள எதிரிகள் அன்னைக்கு யாருமே எதுவும் சுட்டி காட்ட முடியாட்டியும் நாங்க இப்ப சுட்டி காட்ட முடியும் என்று சொல்ற மாதிரி எதிரிகளாக இருந்து சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை ஒரு தூய வாழ்க்கையுடைய ஒரு உறுதியான கோட்டைக்குள்ளதான் அவரை வாதம் செய்வதற்கு முன்னாடி எடுத்து வைக்கின்றான். அந்த உறுதியாக கோட்டைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபியே வெளியிலிருந்து எந்த குற்றச்சாட்டு மூலம் எந்த அட்டாக்கும் எந்த அக்கிரமமும் செய்ய முடியாது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த தூய வாழ்க்கையோட ஒரு உறுதியான கோட்டைக்குள் முகமது ஹுசைன் பட்டாளவி தன்னுடைய சாட்சியம் மூலம் எடுத்து வைக்கின்றார். அதுக்கு பிறகு வேற யாருமே எந்த குற்றச்சாட்டும் அவங்க மீது கொடுக்க முடியாது. ஆனா அவங்களுடைய பிந்தைய வாழ்க்கையும் இஸ்லாத்துக்காக தான் இருந்தது, மக்களுக்காக தான் இருந்தது என்பதுக்கு மிகப்பெரிய அறிஞர்கள், அது சாதாரண மக்கள் கிடையாது. இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் அல் ஹிலால் அல் பலாக் என்ற 2 பத்திரிகைகளுக்கு ஒரே நேரத்தில் ஆசிரியராக இருந்த ஆள். அது மட்டுமல்ல, குர்ஆனுடைய தஃசீர் விரிவுரை எழுதிய ஆள் யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவரே சுதந்திர போராளி, பிரிட்டிஷ்காருடைய ஏஜென்ட் என்றெல்லாம் இவங்க கூறுறாரு. ஆனால் இவ்வாறுள்ள மகாமனிதன் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும் போது அடுத்த நாள் வக்கீல் என்ற பத்திரிகையில் ஒரு முகக்குறிப்பு எழுதுகிறார். அந்த கட்டுரையில் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிந்தைய வாழ்க்கையில், வாதத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தாரு என்பதும், அவங்க இஸ்லாத்துக்காக எவ்வாறுள்ள புக்குகள் எழுதினாரு என்பதும் விரிவான நிலைமையில் எழுதியிருக்கிறார். அது நான் எதுக்கு எடுத்து வைக்கிறேன் என்றால், மிர்சா சாஹினுடைய நூல்கள் அவ்வாறு இருக்குது, இவ்வாறு இருக்குது, மக்கள் அது படிக்க முடியாது என்பதெல்லாம் நிறைய எதிரிகள் இப்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கிய குர்ஆன் அவ்வாறு இருக்குது, இவ்வாறு இருக்குது, குர்ஆன் தெரியாத மக்களிடம் கிறிஸ்தவ எதிரிகள் பிரச்சாரம் செய்து வருகின்ற போன்று மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுடைய புக் எதுவுமே தெரியாத மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். ஆனா அவங்களுக்கு உருது தெரியாதவங்க இருக்கு, பார்சி தெரியாதவங்க இருக்கு, அரபி புக்குகள் தெரியாதவங்க இருக்கு. அந்த அரபி உருது பார்சி புக்குகளில் இருந்து ஒரு சில இடங்கள் எடுத்து வைத்து அவர் இவ்வாறு இருந்தது இவ்வாறு இருந்தது என்று எழுதுகின்றார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தது. ஆனால் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் சம்பந்தமா எழுதியது அன்றைய காலத்தில் இருந்தா அவருடைய கூட இருந்த அறிஞர். மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் புக் எழுதும் போது நேரடியாக அது படித்த ஆளு, அன்றைய காலத்தில் அது புரிந்த ஆளு, அந்த புக்குகள் எவ்வாறு இருந்தது, அவர் எவ்வாறு இருந்தது என்பதும் தன்னுடைய வக்கீல் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். நான் கூறி வந்தது, உண்மையாளர் என்பதற்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் சொல்றது எடுத்து நாம் நிரூபிக்க முடியாது. குறிப்பாக எதிரிகள் சொன்னதை எடுத்து ஒரு உண்மையாளரை நாம் பார்க்க முடியாது. முன்னாடி உள்ள மக்கள் சாதாரணமான நிலைமையில் அவர் சம்பந்தமா என்ன பேசுறாரு, என்ன பேசியிருந்தாரு, அவருடைய உண்மைக்கு அவர் சாட்சி பகிர்ந்தாரா இல்லையா என்பதுதான் பார்க்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அளவுகோல் எடுத்து வைத்துள்ளான். அந்த அளவுகோலுக்கேற்ப நாம் பார்க்காமல் குர்ஆன் என்னமோ சொல்லட்டும் நான் நினைத்த மாதிரி தான் பார்ப்போம் என்று சொன்னால் அதுதான் குர்ஆனுடைய மறுப்பாளர்கள் என்று குர்ஆனில் இன்னொரு இடத்து வருகிறது. அவ்வாறுள்ள மறுப்பாளர்கள் தான் குர்ஆனுடைய மறுப்பாளர்கள் தான் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல் மூலம் அவரை புரிய வேண்டும் என்று அடம் பிடித்து மக்களுடைய திசை திருப்பி அஹ்மதியத்தினுடைய உண்மை, மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள்.